ரோகிணி வந்து ஒரு வழியாக சமைச்சு முடிச்சுட்டாங்க. எல்லோரும் வந்து டைனிங் ஹாலில் உட்காடுறாங்க. ரோகிணி, மனோஜ் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து ரவி அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. 4 பேர் சாப்பிடும்போது சொல்கிறாங்க, பரவாயில்ல அவசரத்தில் சமைச்சாலும் ரோகிணி நல்லா தான் சமைச்சிருக்கா. தோசைக்கு ரசம் பொதுவிதமான காம்படிஷனாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. என்னது ரசமா அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவுமே ஆமாம் கொஞ்சம் புளிப்பாகவும் உரப்பாகவும் காரமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ அது ரசம் கிடையாது, அது வந்து சாம்பார் அப்படிங்கிறாங்க. என்னது சாம்பாரா அப்படின்னு சொல்லி ரவியும் சொல்கிறாரு. என்ன சாம்பார் இப்படி தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எதாக இருந்தால் என்னடா நல்லா தானடா இருக்குது சாப்பிட்றா அப்படின்னு மனோஜ் மேனேஜ் பண்ணிடுறாரு. ரோஹிணி அந்த தேங்காய் சட்னி எடிவே அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அதை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு இது வந்து தேங்காய் சட்னி கிடையாது, இது வந்து புதினா சட்னி அப்படிங்கிறாங்க. புதினா சட்னி அப்புறம் ஏன் வெள்ளையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது புதினா வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சா, ரொம்பவே கம்மியாக இருந்ததா, அதனால் நான் கொஞ்சோண்டி மைதா ஆட் பண்ணி அரைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னதோ புதினா சட்னி மைதாவை ஆட் பண்ணிங்களா, என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க, அப்போ அது பேர் மைதா சட்னி அப்படின்னு ரவி கிண்டல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு மனோஜோட அவங்க அப்பா